கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்தா கலாசார நிலைய ஏற்பாட்டில் வீரகேசரியின் ஊடக அனுசரணையில் தியாகராஜர் ஆராதனை விழா கடந்த வெள்ளிக்கிழமை பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக வீரகேசரியின் நிர்வாக இயக்குனர் குமார் நடேசன் அவர்களும் இந்து மாமன்றத்தின் தலைவர் அபிராமி கைலாசப்பிள்ளை மற்றும் பல்வேறு பிரமுகர்கள் பல்துறை இசைக்கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். As a spiritual and cultural landmark, preserving and promoting the timeless beauty of Carnatic music, inspiring generations to uphold its rich legacy. Carnatic music tradition is a profound classical art that has flourished in India and Sri Lanka, carrying with it centuries of devotion, discipline and artistry. Carnatic music is deeply rooted in the compositions of legendary saints. இவ்விழாவில் 6 குழுக்கள் இணைந்து தியாகராஜர் மரபின் உணர்வோடு எதிரொலிக்கும் பாடல்களை பாடினர். அந்த வகையில் கொழும்பு சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையம் எந்த முத்து என்ற கீர்த்தனையை பிந்துமாலினி ராகம் மற்றும் ஆதிதாளத்தில் பாடி சபையோரின் செவிகளுக்கு விருந்தளித்தனர். அடுத்ததாக சுவாமி விபுலானந்தா அழகியல் ஆய்வு நிறுவன கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மிருதங்கம் மற்றும் புல்லாங்குழல் இசைக்கருவிகளுடன் நன்னு விடாச்சி என்ற கீர்த்தனையை ரிதிகௌளை ராகத்தில் பாடினர். இதனையடுத்து யாழ்ப்பாண சாரங்க இசை மன்ற மாணவர்கள் வயலின் மற்றும் மிருதங்கம் இசைக்கருவிகளுடன் சத்தலனி தினமு என்ற கீர்த்தனை மாலையை நாகானந்தினி ராகத்தில் பாடி சபையோரை ஈர்த்தனர். இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள டி.கே. சகோதரிகள் குழுவினர் பரமார்த்தமிதே என்ற கீர்த்தனையை கீரவாணி ராகத்தில் இசை நயத்துடன் பாடினர். இறுதியாக இசை அர்ச்சனை அகாடமி மற்றும் கொழும்பு காட்சி மற்றும் கலைப்பீட மாணவர்கள் பன்னுரீதி நன்னு கள்ள தள்ளி என்ற கீர்த்தனைகளை பாடி இவ்விழாவினை நிறைவு செய்தனர். நிகழ்வில் வீணை, மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி நிகழ்வின் இறுதி வரை சபையோரின் கவனத்தை இசைக்குழுவினர் ஈர்த்தமையும் சிறப்பம்சமாகும்.